அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், சில நேரங்களில் நம்ம எழும்ப முடியாத நிலைகள் வந்தாலும் எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு இயேசுவுக்காக எழும்பி போக ஆரம்பிங்க. அந்த பாடு நமக்கு கர்த்தர் சுகமாய் மாற்றுவார். அந்த பாடியே நமக்கு என்னவாய் மாற்றுவார்? அது ஒரு பெரிய இன்பமாய் கர்த்தர் மாற்றிடுவார். ஏன் தெரியுமா? தேவன் என்னை குறித்து வைத்த பெயர் சொல்லி ஒரு முகாந்திரம் இருக்குது. எல்லாருக்குமே ஒரு முகாந்திரம் இருக்குது. நிறைய பேர் அதை நிறைவேற்றாத ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரு, கருவிலேயே தெரிந்து கொண்டாருன்னா சிம்பிளாக இருக்குமா? சாதாரணமாக இருக்குமாடா? பிள்ளைய பெற்றவங்க சொல்லுங்கள், யோசிச்சிருக்குமா? இருக்க மாட்டோமா? ஆனால் பைபிள் என்னத்தமா சொல்லுது? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் பொழுது பரலோக தேவன் அதை அதிகம். அப்படின்னா யோசிச்சு பாரு, உன்னையும் என்னையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார், இந்த குடும்பத்தில் பிறக்க வைத்திருக்கிறார், இன்னாருக்கு பிறக்க வைத்திருக்கிறார் என்றால் பெரிய திட்டத்தை என் தேவனாகிய கர்த்தர் உண்மையிலே என் மேலே வச்சிருக்கிறார். அதெல்லாம் பார்த்தா ஒன்றும் அதை குறித்து ஒன்றும் காணுமே, அதை குறித்து ஒன்றையும் தெரியலையே. நான் உன்னோடமா தெரியவே தெரியாது. சீக்கிரட்டாக செய்கிறவர் தான் கர்த்தர். தரிசனம் தெரிஞ்சிடலாம், அழைத்த அழைப்பு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்குள்ள அந்த அந்த தூண்டுதல் இருக்குல்ல. பார்த்துருக்கீங்களா? ஒருத்தன் கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்கானா, சின்ன வயசில் பேட்டை எடுத்து தட்டிக்கிட்டே இருக்காது. எப்போ எதை எடுத்தாலும் பேட்டை என்ன செஞ்சுட்டே இருக்கான்? தட்டிக்கிட்டே இருக்கும். இசையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவனா தான் எங்கே போனாலும் எதையாவது ஒன்று டொங் டிங் டங் டிங் டாங் தட்டிக்கிட்டே இருப்பான். ஒரு காலகட்டத்தில் அவனை பார்க்கும்போது அதில் அவன் வளர்ச்சி அடைஞ்சிருப்பான். பேசும் 6 மாதம் தான் ஆகுது, எப்படி பேசுது பறந்து. 6 மாதத்தில் எங்கன்னா பேசுமா? தானே சொல்லும். ஆனால் அம்மாக்காரி என்ன சொல்லுது? எப்படி பேசுது போகிறேன் அப்படின்னும். அப்படின்னா அந்த ஜொல்லு ஊற்றும் போது இது அதிகமாக பேசணும்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வாய் பப்பா பப்பானோடனே அதுக்கு எச்ச ஊற்றும், அது ஒன்றுமே அதால் துடைச்சிக்க முடியாது. அதனால் ஜொல்லு என்ன செய்யும்? அப்போ அது என்ன செய்யும்? நல்லா கண்டுபிடிச்சி வச்சுருக்கல, இதில் இப்படி வரும். அதே மாதிரி அது என்ன செய்யுது? வளருது. சிலது ஊமை மாதிரி இருக்கும், கடைசியில் பார்த்தா ஊரை கெடுக்கிற மாதிரியும் வளரும். அப்படியே இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய தரிசனம் நமக்குள்ளே இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அது நடக்கிறதுக்கு எந்த விதமான அறிகுறியும் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது. என்ன கர்த்தர் செல்வசீமானா வெப்பேன்னு சொல்லிட்டாரு. துன்றதுக்கு சோறு இருக்காது. என்ன இருக்காது? என்ன இருக்காது? சாப்பிட்றதுக்கு என்ன இருக்காதுடா? வழி இருக்காது. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பெருசு பெருசாக கொடுத்துருப்பாரு. ஆனால் வார்த்தையை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உனக்கு அந்த 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 வழி ஒன்றுமே இல்லை. அப்போ தான் கர்த்தர் உன்னை எடுத்து என்ன செய்வார்? இதே நீங்கள் யாருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் தெரியுமா? இந்த யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தார்ல, யாக்கோபுக்கு பிறந்த 12 பிள்ளைகளில் 11ஆவதாக பிறந்தவர் தான் யார்? இந்த யோசேப். அதுக்கப்புறம் தான் பெஞ்சமின் பிறக்கிறார். இந்த 11ஆவது ஆளாக பிறந்த இந்த யோசேப்பை தகப்பன் ரொம்ப நேசித்தார். ஃபஸ்ட்டு கலர் ட்ரெஸ் இருக்குல்ல, கலர் ட்ரெஸ் இப்போ போட்டுருக்கீங்களே, கலராக யாராவது ஒருத்தர் போட்டிருந்தீங்கன்னா கூட அப்படியே ஒரே கலர் இல்லை, கலராக அதை முதல் போட்டு அழகு பார்த்தவர் யாருன்னா நம்ம கில்லடி தான். ஏன்னா வசனம் தெளிவாக, அதுவும் லெதரில் போட்டார். அவர் ஏதோ துணியில் போட்டார்னு நினச்சிக்க போகிறீங்க, லெதரில் போட்டார், ஆட்டு தோலில். அவங்க அப்பா அவனுக்கு பல வர்ண அங்கிகளை அவனுக்கு ஆசையோடு என்ன செஞ்சார்? அல்லேலூயா. அவனுக்கு ஒரு தரிசனத்தை தருகிறார். என்ன தரிசனம் என்றால், உன் தாய், உன் தகப்பன், உன் கூட பிறந்த எல்லா சகோதரர்களும் உன்னை வணங்குவார்கள். உன் தலை எப்படி இருக்கும்? உயர்ந்திருக்கும். அறிகுறி இல்லைங்க, தின்றதுக்கு சோறு இல்லை, அறிகுறி இல்லை. அண்ணன் ஆடு மேய்க்கிறானுங்க, இவன் சோறு கொண்டு போகிறது தான் இவனுடைய வேலையாக இருக்குது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? இந்த வாசிச்சிருக்கீங்களா? ஆதியாகமத்தில் இந்த வசனம்